ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் 1 த அனிமேட்டட் மூவி. ஸோ இந்த அனிமேட்டட் படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு. ரீசெண்டில் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் நாள் ஆகுது. ஒரு மாதம் ஆகுமா? ஐ திங்க் ரொம்ப நாள் ஆகும்னு நினைக்கிறேன். நான் இப்போ தான் பற்றியா பிரேக் டவுனே போடுறேன். ஸோ நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் எப்போவுமே 2-3 மாதம் கழிச்சு தான் பிரேக் டவுனே போடுவேன் சில ட்ரெய்லருக்குலாம். அதுவும் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ட்ரெய்லர் பிரேக் டவுனே போடுவேன். அந்த மாதிரிலாம் சில டைம் பண்ணியிருக்கேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் 1 அப்படின்ற இந்த அனிமேட்டட் படத்தோட ட்ரெய்லர் பிரேக் டவுன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மெயின் கதையான அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் நம்ம படங்களில் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அது கூட இது எந்த வகையிலுமே கனெக்ட் ஆக போகிறது கிடையாது. அந்த படத்தோட பார்த்தீங்கன்னா அது கனெக்ட் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. பட் நம்ம ஆப்டிமஸ் அண்ட் மெகட்ரானோட ஆரிஜின் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா பாஸ்ட் அந்த ப்ரீக்வல் கதை இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை சொல்கிற ஒரு படம் தான் இது. ஸோ இது மற்ற அனிமேட்டட் சீரிஸுக்கும் கம்பேர் ஆகுது. இது கம்ப்ளீட்டாக ஒரு தனி கதை, தனி இது தான் இந்த படத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா. அண்ட் இதுக்கு முன்னாடி அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் படம் எல்லாம் நீங்கள் பெரும்பாலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சீரியஸ் டோனில் இருக்கும், டார்க் அண்ட் சீரியஸ் டோனில் இருக்கும். இந்த படத்தில் லைட்டாக பார்த்தீங்கன்னா அங்கே டார்க்கும் இருக்குது, பட் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, அதே சமயத்தில் கொஞ்சம் காமெடியாகவும் இருக்குது. அவ்வளோ ஏன் நம்ம ஆப்டிமஸ் ப்ரைம்லாம் எவ்வளோ சீரியஸாக படத்தில் பார்த்துக்கிட்டு வந்திருப்போம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பம்பிள் பி தான் காமெடி பண்ணுவாப்பில் அப்பப்போ. ஸோ பம்பிள் பியோட காமெடிஸுமே இருக்குது. பம்பிள் பியை விட ஆப்டிமஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல செம்மையாக காமெடி பண்ணுறாப்புல. ரொம்ப துருத்துருவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பம்பிள் பி லெவலுக்கு இறங்கி காமெடி பண்ணுற ஒரு கேரக்டர் மாதிரி தான் காட்டிருக்காங்க. மெகட்ரான் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வரப்பாக தான் வராப்பில், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இருக்காங்க. ஸோ இப்போ தான் அவங்களோட பேர் ஆப்டிமஸ் அண்ட் மெகட்ரான். பாஸ்ட்டில் இவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்டிமஸோட பேர் ஒரையான் பேக்ஸ், நம்ம மெகட்ரானோட பேர் பார்த்தீங்கன்னா D16. அண்ட் இவங்க ரெண்டு பேருமே எடுத்துக்கிட்டிங்கன்னா D16 அதாவது நம்ம மெகட்ரான் இதுக்கு முன்னாடி ஒரு கிளாடியேட்டர் சேர்ந்தவர், சண்டை போகிற ஒரு ஆளுங்க. பட் நம்ம ஆப்டிமஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு லைப்ரேரியன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இந்த படத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பேருமே வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அந்த படத்தை டேரக்டர் சொல்ல மாட்டேன் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த படத்தோட டேரக்டர் தான் டாய் ஸ்டோரி 4 அந்த படத்தை டேரக்ட் பண்ண டேரக்டரும் கூட. ஸோ அனிமேஷன் படத்தில் இது வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி இது லைவ் ஆக்ஷனாக கொண்டு வரலாம்னு இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில ரூமர்ஸில். பட் இது லைவ் ஆக்ஷன் எடுத்தால் கண்டிப்பாக ஏகப்பட்ட செலவாகும், சரி ஹெவியாக இருக்கும். பட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவங்க இந்த படத்தை ஜஸ்ட் அனிமேஷன்லேயே கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ரைஸ் ஆஃப் தி பீஸ்ட்டுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லை. கிட்டத்தட்ட ரைஸ் ஆஃப் பீஸ்ட்டே ஒரு கிட்டத்தட்ட சாஃப்ட் ரீபூட் மாதிரி தாங்க, அது ஒரு ரீபூட் அடித்த மாதிரி தான். பட் இந்த கதைக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக சம்மந்தமே கிடையாது இந்த படங்களுக்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்டிமஸும் மெகட்ரானும் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் வர போகிறாங்க. ஆரம்பத்தில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபியூச்சரில் எனிமிஸாக இருந்திருக்காங்க அப்படின்றது தான். ஸோ இதில் அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் வந்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா சலார் படம் பார்க்குற ஒரு வைபுமே கொடுக்குது. அண்ட் இவங்களோட இந்த விதை பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டெலாம் பார்க்கும்போது எனக்கு நம்ம டிராகன் பாலில் வர நம்ம கோகு வெஜிட்டாவோட அந்த ஒரு பேரை தான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது, அந்த மாதிரி தான் எனக்கு இதுவுமே தெரியுது. ஸோ ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் கதைகளை நம்ம எத்தனையோ அதில் பார்த்துருப்போம். அதுவும் அனிமையெல்லாம் சொல்லவே தேவையில்லை, அந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகள். பட் இப்போலாம் ஃப்ரெண்ட்ஷிப் கதைங்க ரெண்டு பேரை பார்த்தாலே சலார் படம் தாங்க ஞாபகம். ஸோ இந்த ட்ரெயிலில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் வேலை செய்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. இவங்களால ஆரம்பத்தில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியல. இவங்க ரெண்டு பேருமே ஜஸ்ட் ஒரு ட்ராய்ட் ரோபோட் மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்க. பட் ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை நட்டம் கேட்குது சர்ஃபேஸ் போகணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்டிமஸ் தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க மேலே கூட்டு போயிருப்பாப்பில் போகிறதுக்கு, ஐ மீன் சர்ஃபேஸ்க்கு. இவங்க ரெண்டு பேரும் அண்டர் கிரவுண்டில் ஏதோ ஒரு மைனிங் ஒர்க் பார்க்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த மைனிங் பண்ணுற எலமெண்ட் பார்த்தீங்கன்னா எனர்ஜியான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் மைனிங் பண்ணுற ஒர்க்ஸ் அவங்க பார்க்குறாங்க. நம்ம மேலே உலகத்துக்கு போகணுண்டா, மேலே சர்ஃபேஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவரை கூட்டு போகிறாப்புல கூட நம்ம அவங்க பேர் பார்த்தீங்கன்னா அந்த லேடி ரோபோட்டர் பேர் எலிடா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எலிடா அண்ட் பம்பிள் பியோட பேர் பார்த்தீங்கன்னா B2160 தானே. ஸோ பம்பிள் பி பார்த்தீங்கன்னா B160 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் எனக்கு பேட் ஆசட்ரான் அப்படின்லாம் பேர் வச்சிருக்கேன்னு சொல்லுவாப்பில். பட் நான் உன்னை பீனே கூப்பிட்டுக்கிறேன்டா, எதுக்கு அவ்வளோலாம் வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மெகட்ரான் கலாசி விட்டுருப்பாப்பில். ஸோ மெகட்ரானுமே ஆரம்பத்தில் ஒரு ஃப்ரெண்ட்லி கேரக்டர் தாங்க இருந்திருக்காங்க. படங்களில் தான் அப்படி சிறுசிறுன்னு காட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே சர்ஃபேஸ்க்கே கூட வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல ஏகப்பட்ட ரோபோட்ஸ்லாம் இருக்குது. ப்ளஸ் மான் ரோபோட்டுமே காட்டிருக்காங்க. சைபர்ட்ரான் ஆரம்பத்தில் ரொம்ப அழகான இடமா தான் இருந்திருக்கு. பட் அதே சமயத்தில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சண்டையுமே நடந்துட்டுருக்கு. போயிட்டு இருக்கிற மான யாரோ ஒருத்தங்க அட்டாக் பண்ணிட்டாங்க போஸுக்குன்ட்டு. அதை பார்த்துட்டு ஆளை கொடுங்கடா சாமி, எந்த இடத்துக்கடா கூப்பிட்டு வந்திருக்கீங்க, இது மோசமான ஊராச்சே, நான் திரும்ப போகிறேன்டா அப்படின்னு சொல்லி அவர் ஊரை போயிட்டுருக்காப்புல. அதே சமயத்தில் அவங்க வேற ஒரு இடத்த ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது ஆல்ஃபா ட்ரையான் அப்படின்ற ஒரு ரோபோட்டை சந்திக்கிறாங்க. ஸோ ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஏன்ஷியன்ட் பழங்காலத்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ரோபோட் அப்படின்னு சொல்லலாம். இவர் எந்த ஃபேக்ஷன்னு சொல்லப்படல, பட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழங்காலத்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் இடத்த சேர்ந்தவர். என்ன பண்ணுறாப்புலன்னா சுற்றி இருந்த இறந்து போனால் அந்த ரோபோட்ஸோட ஹார்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோர் எடுத்து இவங்களுக்கு ஃபிட் பண்ணுறாங்க, இவங்க 4 பேர்த்துக்கும். ஸோ அது நான் ஆரம்பத்தில் பார்க்கும்போது ஆல்ஸ்பார்க்காக இருக்குமோ அப்படின்னு தான் நினச்சேன். பட் அது ஆல்ஸ்பார்க் கிடையாது. கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அது பேர் வேற ஒன்று. அதை வந்து பார்த்தீங்கன்னா டீ கார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இதுதான் அவங்களுக்கு ஒரு கோர் ஒரு ஹார்ட் மாதிரி. ஸோ அந்த டீ கார்க் எடுத்து ஃபிக்ஸ் பண்ண உடனே அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு அந்த எபிலிட்டிஸே கிடைக்குது. ஐ மீன் டிரான்ஸ்ஃபார்மருக்கு உண்டான அந்த ஒரு பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் இப்போ தான் இவங்களுக்கு கிடைக்குது. ஸோ டிரான்ஸ்ஃபார்மும் அவங்களால ஆக முடியுது, வெப்பன்ஸ் அண்ட் எல்லா ஃபியூச்சர்ஸுமே அவங்களால இப்போ தான் ஆக்சஸும் பண்ண முடியுது. ஸோ பவர் கிடைக்கிறதுக்கு காரணம் இந்த ஆல்ஃபா ட்ரையான் தான். ஸோ பவர் கிடைச்சதுக்கப்புறம் வாங்கடா அந்த இடத்துல போகலாம் அப்படின்னு சொல்லி ஜம்ப் பண்ணி போகும்போது திடீர்னு அந்த இடத்துல கீழே விட்றாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த காமெடி ஷாட்ஸுமே நல்லா தாங்க இருக்குது. இந்த மாதிரி ஒரு காமெடியான டிரான்ஸ்ஃபார்மர் படம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஃபீலாக இருக்குது.
ஸோ அடுத்தா பார்த்தீங்கன்னா கீழே ஜம்ப் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துலையுமே சில ரோபோட்ஸ் கூட சண்டை நடக்குது. ஆரம்பத்தில் பி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக பார்க்குறாப்புல, ட்ரான்ஸ்ஃபார்ம் முடியாமல் போய் சொருகிடுறாப்புல. அடுத்து நம்ம ஆப்டிமஸே பார்த்தீங்கன்னா அவரோட வெப்பன்ஸ் பொருட்கள் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காப்புல. அண்ட் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா டபுள் சைடுமே சிட்டி இருக்கிற மாதிரி காமிச்சிருந்துருக்காங்க. ஸோ டபுள் சைடு சிட்டி அதை சைபர்ட்ரான் தான். மேபி இந்த கதைகளுக்கு அப்புறம் தான் அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா தனித்தனி பாத்தில் போய் அதுக்கப்புறம் 2 பேரும் வந்துட்டு நீ ஆப்டிமஸ் நான் டிசெப்டிகான் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க போட்டிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஆப்டிமஸோட உடம்புல அந்த ஆட்டோபாட் சிம்பிளும் கிடையாது, அதே மாதிரி நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் அதாவது நம்ம மெகட்ரான் உடம்புல அந்த டிசெப்டிகான் சிம்பிளுமே கிடையாது. இவங்க 2 பேரும் தனியாக பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சிம்பிள்ஸை மாற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க போட்டிருக்கு. ஒரு கட்டத்தில் மெகட்ரானோட கையில் அந்த டிசெப்டிகான் சிம்பிளை வைக்கக்கூடிய அந்த ஒரு ஹீட் மெட்டல் நீங்கள் விடுறத பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட இது எப்படின்னா ஃபஸ்ட்டு அவர் அதை உருவாக்கி தனக்கு தனியாக அதை வச்சுக்கிட்டாரு போட்டிருக்கு அந்த ஹீட் சிம்பிள் மூலமாக அந்த டிசெப்டிகான் சிம்பிளை. அதுக்கப்புறம் தான் ஆப்டிமஸ் தனக்கான அந்த ஒரு ஆட்டோபாட்ஸ் அப்படின்ற ஒரு இதையுமே உருவாக்கியிருக்காப்புல போட்டிருக்கு. ஸோ 2 பேருமே அதுக்கப்புறம் செப்பரேட்டாக வெளியில் போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சைபர்ட்ரானே யுத்தகலமாக மாதிரி பெருமை அங்கே தான் சண்டைகள் நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு இடத்துக்குமே வந்திருக்காங்க. ஆக்சுவலி ஒரு சில கதைகள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எர்த்து தான் சைபர்ட்ரான் அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருப்பாங்க. அண்ட் இல்லைனா சைபர்ட்ரான் ஒரு தனி கிரகம் அப்படின்ற மாதிரி கூட சில இடங்களில் சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் இந்த சீனில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்கிறது வேற யாரும் கிடையாது, சென்டினல் பிரைம் படத்தில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி அதை தூக்குறது யாரா ஒரு ஆக்டர்ஸ் மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுதான் குவிண்டசான்ஸ். குவிண்டஸாக தெரியும் ட்ரான்ஸ்ஃபார்மர் 5ல் பார்த்தீங்கன்னா அவள் தான் வில்லி. என்னடா குவிண்டசான்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி வந்துட்டு இது அந்த குவிண்டஸா மாதிரியான இருக்கிற ஒரு ரோபோட்ஸாக இருக்கலாம். அப்படியும் இல்லைனா குவிண்டசான்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த குவிண்டஸாவோட ஜெண்டர் ஸ்வாப்பாக இருக்கலாம். ஐ மீன் ஃபீமேலாக இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு மில்லனை இப்போ மேலாக மேபி இந்த படத்தில் ஜெண்டர் ஸ்வாப் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தியரி போயிட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. பட் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வில்லன்ஸு. அண்ட் அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய போரே சண்டைகள் எல்லா பக்கமும் பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்க இவங்களுமே பார்த்தீங்கன்னா அதில் கலந்துக்கிறாங்க. அண்ட் ஒரு சீனில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே த்ரோன்லேருந்து யாராவது இறங்கி வர மாதிரி இருக்குது. அது வேறு யாரும் இல்லை, நடுவில் இருக்கிறது ஸ்டார் ஸ்க்ரீம், இது ஷாக் வேவ், அது சவுண்ட் வேவ். ஐ மீன் லெஃப்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஷாக் வேவ், சவுண்ட் வேவ், ரைட்டில் இருக்கிறது ஷாக் வேவ். ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் படத்துலேயே பார்த்துருக்கலாம். இவங்க தான் இந்த டிசெப்டிகான் வில்லன்ஸ். அண்ட் நெட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவரோட பேர் தான் பார்த்தீங்கன்னா அராக்னெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அராக்னட் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பேர் பார்த்தீங்கன்னா அராக்னிடா அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் தான். ஸோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சொல்ல முடியாது, சயின்ஸில் ரொம்ப ஈடுபாடு கொண்டாங்க. ஐ மீன் கிட்டத்தட்ட ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம். பிளானட்ஸ்க்கு போய் அங்கே இருக்கிற சயின்டிஃபிக் பொருட்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணுறது அவங்களோட முக்கியமான வேலை. அந்த மாதிரி அவனோட ட்ரான்ஸ்ஃபார்மர் இவ ஆட்டோபாட்டும் இல்லை டிசெப்டிகானும் இல்லை. ஸோ தனக்கு தேவையான மட்டும் செய்யக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த கேரக்டர்ன்றது. ஸோ இவங்களாம் இந்த படத்தில் எந்த வகையில் ஒரு ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்றது பற்றியா தெரியல. அண்ட் நம்ம என்ன சவுண்ட் ஸ்க்ரீம் இவங்க சொன்னோம் பார்த்தீங்களா, சவுண்ட் ஸ்க்ரீமா நம்ம ஸ்டார் ஸ்க்ரீமு சாக்வேர் சவுண்டு வேலை இருந்திருக்காங்கல்ல. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஸ்டார் ஸ்க்ரீம் தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கூட்ட தலைவராக காப்பில் மேபி அவரை பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சு நம்ம மெகட்ரான் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா தலைவனாக ஆகிறாப்புல போட்டிருக்கு. ஸோ மெகட்ரானோட உருவம் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் என்ன அப்படின்றது இது வரைக்கும் காட்டப்படலவ. ஆக்சுவலி நம்ம பம்பிள் பி பார்த்தீங்கன்னா காரு, நம்ம ஆப்டிமஸ் ட்ரக்கு, அவன் ஒரு பைக் எலிடா பைக்கு. ஸோ நம்ம மெகட்ரானோட அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபார்மே இது வரைக்கும் காட்டவே இல்லை. அது மேபி பார்த்தீங்கன்னா அவர் இது வரைக்கும் மாறினது எல்லாமே அதிகபட்சம் ஒரு ஜெட்டு பிளேனு இல்லைனா ஒரு பெரிய சைஸ் ட்ரக்காக தான் அது மாதிரி தான் மெகட்ரான் இது வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருந்திருக்கான். அதை தவிர்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ஃபா ட்ரைனோட ஒரு உருவம் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரைனோசரஸ் மாதிரி ஒன்று வந்திருக்கோம்ல, அதுதான் அது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம மேக்ஸிமல்ஸ் மாதிரி தான், பட் அவர் மேக்ஸிமல் கிடையாது, அது வந்துட்டு ஃபியூச்சரில் வரக்கூடியது. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பம்பிள் பி அவரோட அந்த பேட்டில் மாஸ்க்கு வெப்பன்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணிவிட்டு இவங்கள அட்டாக் பண்ணேன், இவங்களாம் நல்லவனுங்கடா அப்படின்னு சொல்லும்போது நான் அட்டாக் பண்ணலப்பா, நான் வரும்போது இப்படி தான் இருந்துச்சு, அப்படி தான்டா இருந்துச்சு, ஆமாப்பா அப்படி தான் இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காமெடி ட்ராக் ஓடிட்டுருக்கு, பார்க்கவே நல்லா தாங்க இருக்குது. ஸோ அவர்கிட்ட ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸில் ஒரு வித்தியாசமான ஒரு காமெடி டேக், இது வரைக்கும் சீரியஸாக பார்த்த படத்தை இப்படி காமெடியில் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு ரெஃப்ரெஷிங்காகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்க, அவ்வளோதான் இந்த படத்தை பற்றி நான் சொல்ல வந்து நான் அதை விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த படத்தை நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீங்களும் வெயிட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் தமிழ் டப்பிங் இன்னும் இந்த படத்துக்கு வரவே இல்லைங்க. ஸோ தமிழ் டப்பிங் வந்ததாக கூட நல்லா தான் இருக்கும், அப்படியும் பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம்.